அனைவருக்கும் தாருவின் அன்பு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது மிட் நைட் ஸ்டுடியோங்கிற ஒரு பேய் டிராமா. அந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் நம்ம சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப நம்ம இந்த டிராமாவோட 3வது எபிசோட் பார்க்கலாம். ஆதி அவங்க சித்தப்பா கூட வாழ்ந்த காலங்களே இப்ப நம்மளுக்கு காட்டுறாங்க. அவங்க சித்தப்பா தான் இவனுக்கு பேய்ங்க கூட எப்படி சண்டை போடணும், எப்படி அவனே தற்காத்துக்கணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்காரு. அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து நியூசிலாந்து பக்கத்துல இருக்க ஒரு தீவுக்கு போகலாம்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா அங்க மக்கள் தொகை ரொம்ப கம்மி, 47 பேர் தான் வாழ்றாங்க. அங்க நம்ம போனோம்னா செத்தவங்களும் கம்மி பேர் தானே இருப்பாங்க, நம்மளுக்கு இந்த பேய் பிரச்சனை எல்லாம் இருக்கா சொல்லிட்டு இவங்க எல்லாம் முடிவு பண்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துல சித்தப்பாக்கு முக்கியமான ஒரு வேலை வந்துருது. நான் போயிட்டு சீக்கிரம் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஆதி கிட்ட சொல்லிட்டு அவர் போராடு பாருங்க. ஆனா போனவர் திரும்பி வரவே இல்ல. அப்புறம் ஆதி எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப பார்த்தா அவன் அந்த பேய்ங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்ப நிக்கிதா தான் வந்து காப்பாத்துறா. ஆதி அப்படியே ஆச்சரியமா நிக்கிதாவை பாத்துட்டு இருக்கான் பாருங்க. நிக்கிதா சரி ஆச்சரியப்பட்டதெல்லாம் போதும், மாமியார் வீட்டுக்கு போலாம் வரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. என்னன்னா அந்த சின்ன பையனை இவன் தான் கடத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவ கேஸ் போட்டிருக்கா. இப்ப போலீஸ் ஆதி கிட்ட கேக்குறாங்க, நீங்க எதுக்கு அந்த பையனை கடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி. நான் எங்க கடத்துறேன், நான் அவன் கூட கொஞ்ச நேரம் இருந்தேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஆனா நிக்கிதா விடவே மாட்டேங்கிற. நல்லா கேளுங்க சார், அவனை வேணா லாக்அப்ல போட்டு விசாரிங்க, அப்பதான் உண்மையை சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவ்வளவு பேய்ங்க இருக்கு. அதை பார்த்து ஆதி பயப்படுறாரு பாருங்க. நிக்கிதா பாத்தீங்களா அவன் வேலையை காட்டுறான் பாத்தீங்களா, இப்படிதான் நடிப்பான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்றா. நிக்கிதா பக்கத்துல உட்கார்ந்து இருக்க வரைக்கும் எந்த பேய் இவனை தொட முடியல. இவன் கிட்ட வரான் பாருங்க. நிக்கிதா போதும் போதும், உன் டார்ச்சர் தாங்க முடியல, அழகா பிறந்தது என் தப்பா அப்படிங்கிற மாதிரி அவ தள்ளி போய்க்கிறா. ஆதி சொல்றா, அந்த பையன் கிட்ட வேணா கேட்டு பாருங்களேன், நான் அவனை கடத்துறேன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்க போற. இப்ப போலீஸ் சொல்றாரு, வெயிட் பண்ணு, உன் மேல நிறைய கேஸ் இருக்கேப்பா தம்பி. ரீசெண்டா கூட யாரோ வீட்டை எரிச்சிருக்க, அதுக்கு முன்னாடி யாரோ பிக் பாக்கெட் எரிச்சிருக்க, திருட்டு பழி, எல்லா பழியுமே உன் மேல இருக்கே, நீ சரிப்பட்டு வர மாட்ட. உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு உன் ஃப்ரெண்டு யாராவது இங்க வரணும், உன் ஃப்ரெண்டை யாராவது இங்க கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்றான் பாருங்க. இவனுக்கு ஏது ஃப்ரெண்டு, 2 ஆவிங்களை தானே ஃப்ரெண்டா வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான் இவன். ஆதி இப்ப வந்து முன்னாக்கு கால் பண்றான். அவன் பார்த்தான், அவன் வேலை பார்த்த ஆபீஸ்ல இன்னுமே அவன் பேயா சுத்திட்டு இருக்கான் போல. அங்க யாரையுமே வேலை பார்க்க மாட்டேங்கிறான். இவன் பொசிஷனுக்கு வந்தவங்க எல்லாம் பயமுத்தியும் வேலையை விட்டு துரத்தி அடிக்கிறான். இதான் இவன் வேலையா வச்சு சுத்துறான். இப்ப ஆதி வந்து ஐயோ என் ஃப்ரெண்டு போனே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்றான் பாருங்க. ரைட்டு, நீ சரிப்பட்டு வர மாட்ட, உன் கண்ணே திருட்டு மொழியா இருக்குது. ஆதி ஐயோ எதுவா இருந்தாலும் இங்கே பேசிக்கலாம், இங்க அவ்வளவு பேய்ங்க இருக்கு, என்ன கூட்டிட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறான் பாருங்க. ஆனா போலீஸுங்க விட மாட்டேங்கிறாங்க. அவன லாக்அப்ல போட்டுறாங்க. சுத்தி பேய் வசமா மாட்டினியா அப்படிங்கிற மாதிரி அதுங்கெல்லாம் பாக்குதுங்க இவனை. இப்ப ஆதி நிக்கிதா கிட்ட சொல்றா, இங்க பாரு புரிஞ்சுக்கோ, நான் பேய்ங்களை போட்டோ எடுக்கிற வேலை தான் நான் பாக்குறேன், அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இவன் உண்மையை சொல்றான். ஆனா அவ சிரிச்சிடுறா. அட போடா, எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த போலீஸ்காரருமே சிரிச்சிடுறாங்க. இப்ப அவ விட்டுட்டு போயிடுறா பாருங்க. அந்த மந்திர வளையமும் போயிடுது. இப்ப மறுநாள் ஆகுது. முன்ன அப்பதான் வரான். அட பாவி, உனக்கு எப்ப கால் பண்ண எப்ப வர அப்படிங்கிற மாதிரி ஆதி பாக்குறான் பாருங்க. சாரி பாஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஆள் உடம்புல இவன் புகுந்து நான் தான் இவன் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் வெளியே கூட்டிட்டு வரான். இப்ப ஆதி வீட்டுக்கு வர நிக்கிதாவை தேடுறான் பாருங்க. அவன் அந்த இடத்துல இல்ல. பாட்டி கிட்ட போயிட்டு எங்க உங்க பேத்திங்கிற மாதிரி கேக்குறான் பாருங்க. நான் எதுக்கு சொல்லணும், சரி வேணா ஒரு போட்டோ எடுத்து கொடு, நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. இவனும் போட்டோ எடுத்து கொடுக்கறான். இப்ப ஆதி நிக்கிதாவை பாக்குறான். அவன் சொல்றான், இங்க பாரு, நான் என் வாழ்க்கை பேய்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் நிலைமை எக்ஸ்பிளைன் பண்றான் பாருங்க. நான் நிக்கிதா கேக்குற மாதிரி இல்ல, டேய் சும்மா வளராத, எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அப்படியே ஆதி வந்து அந்த மெசேஜ் எல்லாம் சொல்றான் பாருங்க. இவளுக்கே ஒரு ஆச்சரியமா போயிடுது. உண்மையில என்ன சுத்தி யாரோ இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இவ பாக்குறா. கீதா அப்படியே ஷாக் ஆயிர. ஆதி சொல்றான், என்னை பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு நைட் ஸ்டூடியோக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப நிக்கிதா பாட்டிய பார்க்க வரா பாருங்க. பாட்டி பேசிட்டே வராங்க. ஆமா, நீ எப்ப வாடகை கொடுக்க போற, இரு நான் நோட்டு புக் எடுக்கிறேன். நீ 3.5 மாசமா எனக்கு நீ வாடகை தரல அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. நிக்கிதா கேக்குறா, இது என்னது இவ்வளவு பெரிய புக் வச்சிருக்க, நான் சின்ன வயசுல ஸ்லேட்டு பல்பு வாங்கினது கூட இதுல எழுதி வச்சிருப்ப போலே அப்படிங்கிற மாதிரி. ஆமா, நான் எல்லாமே எழுதி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. நான் உன்கிட்ட இருந்து எல்லா காசையும் நான் சாகிறதுக்குள்ள வாங்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப இவ கையை பாக்குறாங்க பாருங்க. இவ கையில ஒரு தழும்பு இருக்கு. பாட்டி சொல்றாங்க, பேசாம ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்ல, இப்பதான் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாதிரி. இல்ல வேணாம், நான் மட்டும் தான் பொழைச்சேங்கிறதுக்கான ஒரே தடை இதுதான், இது என்னோட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நிக்கிதா சொல்றா பாருங்க. நிக்கிதா கேக்குறா, பாட்டி நானும் 3 வருஷமா வேலை தேடுறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் வேணா உங்க கடையிலே வேலை பார்க்கட்டுமா, உனக்கும் தேவையில்ல ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி கேட்க போற. அடிச்சேன்னு வையா, அவ்வளவுதான், உனக்கு கஷ்டப்பட்டு அவ்வளவு பெரிய படிப்பு படிக்க வச்சான், நீ என் கூட வந்து சாப்பாடு செய்யற வேலையை பார்க்க போறியா, ஓடிடு அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. இப்ப ஆதி, முன்னா, குணா 3 பேருமே ஸ்டூடியோல இருக்காங்க பாருங்க. அந்த இடத்துக்கு ஒரு சர்ச்சோட ஃபாதர் இருப்பாங்க தெரியுமா, அவர் வராரு பேயா.
டேய் தம்பிங்களா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை நீங்க பண்ணி கொடுக்கணும், என் லேப்டாப்ல ஒரு வீடியோ இருக்கு, அதை நீங்க டெலிட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபாதர் சொல்றாரு. இப்ப குணா அந்த சர்ச்சோட எல்லா மேப்பையும் காட்டுறான், ஆதி கிட்டயும் முன்னா கிட்டயும். இப்படி போனீங்கன்னா அவரோட ரூமுக்கு போயிடலாம், நீங்களே வேலையை முடிச்சிருங்க, நான் இந்த வேலைக்கு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி குணா சொல்றான். முன்னா செம கடுப்பாகிறான், அது என்ன அவன் மட்டும் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படிங்கிற போற ஆதி சொல்றான், அவன் ஒரு காலத்துல எவ்வளவு பெரிய போலீஸா இருந்தா தெரியுமா, வீடு நம்மளே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்றான். இப்ப பாட்டி கடையில ஒரு ஆன்டி வந்து ஒரு சாப்பாடு கேக்குது பாருங்க, பாட்டி அது இல்லன்றாங்க. ஏய் பொய் சொல்லாத, உன் பேத்திக்காக நீ ஒளிச்சு வச்சிருக்கதானே எனக்கு தெரியும், அதை தா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாட்டி எப்பவுமே அவங்க பேத்திக்காக எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கொஞ்சம் ஒளிச்சு வச்சிருப்பாங்க, ஓகேவா, அது இவளுக்கு தெரியும் போல, அதை கேக்குறா இவ. பாட்டி கொடுக்க மாட்டாங்க சொன்ன காண்டுல, அது என்ன அவ்வளவு பெரிய பேத்தி உனக்கு, 3 வருஷமா வேலை எல்லாம் சுத்திட்டு இருக்கா, நீ கூட வேலையை அவ ரிசைன் பண்ண நினைச்சிட்டு இருக்கல, அதான் கிடையாது. அவ கம்பெனில சண்டை போட்டு பெரிய அரசு தரப்பு வழக்கறிஞர் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு அவ இனிமே வேலையை பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு, இதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது பாருங்க. பாட்டிக்கு அப்படியே ஆடி போயிடுது, அவங்களால முடியல. இப்ப என்னது இவ இவ்வளவு பெரிய வில்லங்கத்துல மாட்டிருக்காளான்னு தெரிஞ்சு அவங்களால தாங்கிக்க முடியல. இப்ப நிக்கிதா அந்த ஸ்டுடியோக்கு வரா பாருங்க. ஆதி சொல்றான், இந்த ஸ்டுடியோக்கு உயிரோட இருக்கவங்க யாருமே வர முடியாது என்ன தவிர, ஆனா நீ தான் வர இங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம் பாரு. அந்த இடத்துக்கு முன்ன அப்படியே பூங்கொத்து தூக்கிட்டு வேகமா வரான். ஆனா நிக்கிதா கண்ணுக்கு வெறும் பூங்கொத்து மட்டும் தான் தெரியுது. முன்னா வந்து காஃபி தட்டு தூக்கிட்டு வரான் பாருங்க, அதுவும் அவ கண்ணுக்கு வெறும் அந்த காஃபி தட்டு மட்டும் தான் தெரியுது. இவளுக்கு ஒரே ஆச்சரியமா ஆயிடுது, என்னதுடா இது, பேய்ங்கெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. முன்னா ஆதிய கத்துறான், நீ எப்பதான் சொல்ல போற, எனக்கு அவளை ஏற்கனவே தெரியும், நாங்க 2 பேரும் அவ்வளவு மெசேஜ் பண்ணிக்கிட்டோங்கிற விஷயத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போற. ஆதியும் சொல்றான் பாருங்க, இல்லையே அது நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. என்னது நீ கிடையாது அப்படிங்கிற மாதிரி முன்னா வந்து வேகத்துல அப்படி கிட்ட போறான் பாருங்க. அவகிட்டதான் அந்த ஷீல்டு இருக்கு, அப்படியே பறந்து போயிடான் முன்னா, செம்மாடி. இப்ப ஆதி வந்து நிக்கிதா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நான் செத்து போனவங்க எல்லாம் போட்டோ எடுப்பேன், அவங்களோட கடைசி ஞாபகமா, நான் ஒரு நாளும் ரொம்ப பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் வெளியே போகவே பயங்கரமா இருக்கு, ஏன்னா ஆத்மாக்கெல்லாம் அவ்வளவு ஆக்ரோஷங்களும் ஆயிடுச்சுங்க, இப்பெல்லாம் என்ன ரொம்ப அடிக்க வருதுங்க, என்ன கொலை பண்ண வருதுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். நான் இந்த வீட்டுல ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், ஒரு 100 நாள் தான் இருப்பேன், அந்த 100 நாள் மட்டும் நீ என்ன ப்ரொடெக்ட் பண்றியா, என் கூடயே இருக்கியா, உன்னோட அந்த மந்திர வலை எனக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். என்ன ஒரு 100 நாள் மட்டும் காப்பாத்தே அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இப்ப மறுநாள் ஆகுது, ஆதியும் முன்னாவும் அந்த ஃபாதரை கூட்டிட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க. அந்த ஃபாதரோட லேப்டாப்பே ஓபன் பண்ணிடுறாங்க பாருங்க, ஆனா பாஸ்வேர்டு தெரியல. அந்த ஃபாதர் சொல்றாரு, இப்ப எல்லாம் யாருப்பா பாஸ்வேர்டு யூஸ் பண்றாங்க, எல்லாருமே கைரேகை தான் அப்படிங்கிற மாதிரி. அட பாவி, உன்னை நம்பி எந்த இடத்துல நான் வந்து மாட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆதி பாக்குறான். ஒரு கட்டத்துல அந்த ரூமுக்கு எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. முன்னாவும் அந்த ஃபாதரும் இருந்தாலும் யாருக்கும் தெரியாதுல்ல, அவங்க ஆவிங்கல. ஆனா ஆதி அவங்க கையும் களவுமா புடிச்சிடுறாங்க. இப்ப நேரா எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இப்ப நிக்கிதாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. போலீஸ் கேக்குறான், டேய் மறுபடியும் நீ வந்துட்டியாடா, பேசாம இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலயே ஒரு வீடு எடுத்து தங்கிக்கோ, உனக்கு ரொம்ப வசதியா போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆதி சொல்றான், இல்ல இல்ல எனக்கு ஃபாதர் அந்த லேப்டாப்பை எனக்கு குடுக்கறேன்னு சொன்னாரு, அதனாலதான் அதை எடுத்துட்டு போக வந்தேன் அப்படிங்கிற போற. அந்த சிஷ்யமாருங்க எல்லாம் இல்ல இல்ல பொய் அவன் ஃப்ராடு பையன், அவன் திருடிட்டு போக தான் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பாருங்க. இப்ப போலீஸ் சொல்றான், சரி உண்மையிலே ஃபாதர் தானே கொடுத்தாரு, அப்ப பாஸ்வேர்டை போட்டு நீ ஓபன் பண்ணு, உனக்கு பாஸ்வேர்ட் சொல்லிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாருங்க. அவருக்கு சுத்தமா ஞாபகமே வரல ஃபாதருக்கு. இப்ப எல்லாருமே சுத்தி பாக்குறாங்க, ஐயோ ஆதி மறுபடியும் மாட்டிக்க போறானேங்கிற மாதிரி இருக்கு பாருங்க. கடைசி டைம்ல அந்த ஃபாதருக்கு அந்த பாஸ்வேர்ட் ஞாபகம் வந்துருது, ஆதியும் உள்ள போட்டுறான், அந்த லேப்டாப்குள்ள போயிடுறான். பார்த்தா அந்த ஃபாதர் லேப்டாப்ல அப்படி ஒண்ணு பெருசா இருக்காது, இந்த கொரியன் பாட்டு இருக்கும் தெரியுமா, அதுதான் இருக்கும். இப்ப அந்த ஏரியாவே எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஃபாதரோட கடைசி விஷயம் அதுவாதான் இருக்குது, அந்த பாட்டுக்கு எல்லாருமே ஒன்னா டான்ஸ் ஆடணுங்கிறது தான். இப்ப எங்க பாட்டி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க, ஐயோ நம்ம பேத்தி இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்திருக்கா, நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாவம் அவங்க. இப்ப ஆதி நிக்கிதாவும் சாப்பிட போறாங்க பாருங்க. நிக்கிதா கேக்குறா, ஏன் நீ குடிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி. நானா நல்லா இருக்கும் முறை நான் அவ்வளவு பேய்ங்க என்ன எப்படா கொலை பண்ணுங்கன்னு பாக்குதுங்க, அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான் பாருங்க. நல்ல பையன், ஒழுக்கமான பையன். ஆதி கேக்குறான், அப்ப சொன்னேன் இல்ல நீ என்ன காப்பாத்துறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது நிக்கிதா சொல்லிடுறா, இல்ல என்னால யாரையும் காப்பாத்த முடியும்னு எனக்கு தோணல, ஏன்னா நான் என்னோட கிளைண்டே காப்பாத்த முடியாம தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன், நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுறா. இப்ப நிக்கிதா பாவம் வெளியே குடிசையில தங்கிட்டு இருக்கா பாருங்க. பாட்டி வந்து உள்ள வரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. நிக்கிதா பாட்டி மடியில படுத்துக்கிறா. பாட்டி சொல்றாங்க, என் கடைக்கு வரியா, நீ என் கூட வேலை பாக்குற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க பாருங்க. நிக்கிதா சொல்றா, என்ன பாட்டி அன்னைக்கு முடியாது சொன்னா இன்னைக்கு நீயாவே கேக்குற அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. பாட்டி சொல்றாங்க, நீ கவலையே படாத, நான் உயிர் இருக்க வரைக்கும் உனக்கு நான் சாப்பாடு அழகா போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப மறுநாள் ஆகுது, பாட்டி வந்து நிக்கிதா வேலை பார்த்த ஆபீஸ்க்கே போகிறாங்க. அந்த சீஃபால தானே பிரச்சனை, அவனை சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நிறைய கேக் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போறாங்க. ஆனா அங்க யாருமே அவங்கள பாக்க விடல, அவங்கள தரன்னு செக்யூரிட்டி எல்லாம் புடிச்சு வெளியே விட்டுறாங்க பாருங்க. அப்ப ஒரு பஸ் வருது, இவங்க ஏற போறாங்க, அப்படியே திடீர்னு அவங்க மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க.
அங்க இருக்க எல்லாருமே வந்து இவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. இங்க பார்த்தா நிகிதாக்கு இப்ப 3 கேஸ் கிடைச்சிருது புதுசா. அவ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கா. இப்ப நிகிதாக்கு கால் வருது, பாட்டி இறந்துட்டாங்கிற விஷயத்த சொல்றாங்க பாருங்க. நிகிதாக்கு எதுவுமே புரியல. அவ அப்படியே வேகமா கிளம்பி இங்க வரா. இங்க ஆதி பாத்தீங்கன்னா அவனுக்கு இன்னுமே 96 நாள் தான் இருக்கு உயிர் வாழ. அத பாத்துட்டு அவன் இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்கு பாட்டி வராங்க. பாட்டி ஸ்டுடியோக்கு வந்ததை பார்த்து இவனே ஆச்சரியமாகறான். ஏன்னா அந்த ஸ்டுடியோக்கு வர முடியும்னா இறந்திருந்தா மட்டும்தான் வர முடியும். இப்ப நிகிதா ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. அவளால முடியல. பாட்டி இறந்து போனதை நினைச்சு அவ அப்படியே நடு ரோட்லயே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா. தேம்பி தேம்பி அழுறா நடு ரோட்ல உட்காந்துக்கிட்டு. அவ்வளோ காருங்க வந்து இவளுக்கு நேரா இருக்குது. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஆதி வந்துடுறான். ஆதி இவளை கூட்டிட்டு வெளியே வரான். நிகிதா கேக்குறா, நீ எங்க பாட்டிய பார்த்ததானே, உண்மையை சொல்லு, நீ பாக்கல தானே, எங்க பாட்டி இன்னும் இறக்கல தானே அப்படிங்கிற மாதிரி இவ கேக்குறா. ஆதி இங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஆனா பாட்டி அங்க பேயா கூட தான் இருக்காங்க. அவங்க அப்படி ஃபீல் பண்றாங்க தான் பேத்தியாளரை பார்த்து. நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கலாமே, அப்படியே கொஞ்சம் லைக்கையும் தட்டி விடலாமே. நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம சேனல்ல சீக்கிரம் வந்துடும். அது உடனுக்குடன் நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க. உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். நன்றி, பை.